அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 4/8/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் நிஃப்டி வந்து நம்மளுக்கு 24,689 நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ இப்போ ஓப்பன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா மார்க்கெட் ரேஞ்ச் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை ஓப்பனும் லோவும் ஒன்றா இருந்ததுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ ஓப்பன் ஆகிறத இடத்த வச்சு நம்மளுக்கு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணணும். இப்போ ஓப்பன் ஆகிட்டாங்க, ஓப்பனுக்கு மேலே ஒரு 50 to 100 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ கீழே இங்கேருந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ். இப்போ மார்க்கெட்டு எட்ஜெக்ஸ் நிஃப்டி பிரகாரம் 24,600க்கு 650 700 ஓப்பன் ஆகுது அப்படின்னா 24,700 ஓப்பன் ஆகினாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து எஸ்டர்டே ஹை நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த 24,700ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துக்கு மேலே விடவே மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துக்கு மேலே போனால் மார்க்கெட் ஒரு ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். டேபிளில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட்டு. இங்கேருந்து இப்படி மேலேருந்து கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிங்க. இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கிங்க. இந்த இடம்லாம் வந்ததுன்னா எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இந்த இடம்லாம் வந்தது அப்படின்னா உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பாருங்கள். ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா இந்த 56,600 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு. இந்த இடத்துலேருந்து எஸ்டர்டே ஹையும் அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. அப்போனா இந்த இடத்துல போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த இடத்துக்குலாம் வரப்போ உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ ஒன் டே ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டிக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட். அப்போ ஓப்பனும் லோ ஒன்றா இருந்தது அப்படின்னா இங்கேருந்து 500 பாயிண்ட் கொடுக்கணும். இல்லை ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். எந்த மாதிரி மூவ்மெண்ட் நடக்குது பாருங்கள். ஒரு காலையிலேயே ஒரு மூவ்மெண்ட் ஒரு 10 மணிக்குள்ளே கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறப்ப இங்கேருந்து ரிவேஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓப்பன் ஆகிட்டாங்க, ஓப்பனுக்கு மேலே ஒரு 200 150 பாயிண்ட் கொடுத்துட்டு இங்கேருந்து ரிவேஸ் ஆகிறாங்க அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணக்கூடாது. சரி, இந்த லோவை பிரேக் பண்ணாங்கன்னா ரேஞ்ச் இங்கேருந்து தான் நம்மளுக்கு அமையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழேன்னு ஒன்றுன்னு பாருங்கள். இப்போ ஓப்பன் ஆகிட்டாங்க, ஓப்பனுக்கு மேலே போயிட்டு நியரஸ்ட்டாக இந்த ஓப்பனுக்கு கிட்ட வந்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறப்ப அதுக்கு ஏற்றாப்புல நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கிங்க. இப்போ இது மந்த்லி எக்ஸ்பிரினால நம்மளுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ரொம்ப லாங்காக தான் இருக்கும். அப்போ R1 R2ங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு லாங்காக இருக்கிறப்ப இந்த ரேஞ்ச்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஒரு 1 to 10 15 தேதிக்குள்ளே ஒரு மூமெண்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் அந்த 1 to 10க்குள்ளே ஒரு மூமெண்ட் நல்ல ஒரு பெரிய மூமெண்ட்டாக எல்லா இண்டெக்ஸ்லையுமே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் 1 to 10ல் அந்த தேதிக்குள்ளே நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அவருக்கு 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். இது இப்போ 1 to 10க்குள்ளே ப்ரீமியம் டிகே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஓப்பனுக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த R1 80,952ம் 81,289ம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ ஓப்பன் ஆகுறாங்க, ஓப்பனுக்கு மேலே
சஸ்டெயின் ஆக முடியல, ஓப்பனுக்கு மேலே ஒரு 100 பாயிண்ட் கொடுத்துட்டு கீழே வராங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த லோவை பிரேக் பண்ணாங்கன்னா இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் அவரேஜாக கொடுக்கணும். இப்போ இதில் என்ன சிக்கல்னா, இதுக்கு மேலே போனாலுமே அங்கங்கே ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் உடைச்சா மட்டும்தான் ஒரு பேனிக் கிரியேட் ஆகும். இப்போ எஸ்டர்டே லோக்கு கீழே வராங்க அப்படின்னா, புட் செல்லர் பயந்தா மட்டும்தான் மார்க்கெட்டை கீழே கொண்டுட்டு போக முடியும். இல்லை எஸ்டர்டே ஹைக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா, கால் செல்லர் பயந்தா மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போக முடியும். இல்லை எஸ்டர்டே லோக்கு மேலேயும் போகலை, எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் போகலை அப்படின்னா, ஒரு சைடுவே ரேஞ்சில் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. செக் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. இந்த ஏரியாலாம் வந்தது அப்படின்னா, உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா, நல்ல ஒரு ரிசல்ட்டு இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேபிளை நம்ம அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த 5 ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ 24,700 கால் அண்ட் புட் இந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட்டு 24,550 இருக்குது. அப்போ 24,550 டு 24,700க்கு போகிறப்ப ஒரு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு தான். ஒய் டேட்டா தான் இவங்க வந்து நம்மளுக்கு என்எஸ்சியாக கொடுக்குறாங்க. இதை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்டப் பண்ணினீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இதோட ஐவி பார்ப்போம், எவ்வளோ இருக்காங்க அப்படின்ட்டு. ஐவி பார்த்தீங்கன்னா, கால் சைடு வந்து 9.59, புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 13.53. இப்போ ஒரு ஒரு 3 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு புட் சைடு வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அப்போனா ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கெல்லாம் மார்க்கெட் போகிறப்ப, அங்கேருந்து ஒரு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதை வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணணும். இதெல்லாம் வச்சு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்போ மார்க்கெட் எவ்வளோ மேலே போனாலுமே ஒரு ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போ ஒரு புட் ஆப்ஷனெல்லாம் எங்கே எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைக் நம்ம சொல்கிறோம். 24,800 புட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சொல்கிறோம். எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ மார்க்கெட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிற மாதிரி எஜெக்ஸ் நிஃப்டிக்கு காமிச்சிட்ருக்காங்க. அப்போனா இந்த 244ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த ஸ்ட்ரைக்குக்கு. 24,800 புட்டுக்கு இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஃபால் ஜோன் வந்து 176 வச்சும், அடுத்த சப்போர்ட் வந்து 176 இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது இந்த மாதிரியே நடக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் படி இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ஒரு ஸ்ட்ரைக்குக்கு வந்து நம்மளுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு ஒன்று செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்போ இந்த இடம்லாம் வந்ததுன்னா உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணணும் இந்த ஸ்ட்ரைக்குக்கு. இந்த ஏரியாவும் நீங்கள் வந்தது அப்படின்னா மார்க்கெட் இந்த ஸ்ட்ரைக் வந்ததுன்னா உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலுமே பேங்க் நிஃப்டி கீழே இந்த ஸ்ட்ரைக் 56,300 புட்டு. இதுக்கு எதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 864ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். அதுக்கு அடுத்து இதை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா 710 வச்சும் வர்றதுக்கான அடுத்த சப்போர்ட் வந்து 710 இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடம்லாம் வந்ததுன்னா உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த இடம்லாம் எத்தனை மணிக்குள்ளே வராங்க, மீதி பேலன்ஸ் டைம் இப்போ ஒரு 10-11 மணிக்கெல்லாம் இந்த இடத்த டச் பண்ணாங்க அப்படின்னா எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரைக்குக்கு இந்த 2 சப்போர்ட் கொடுத்துருக்கோம். எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 81,400 புட்டு. இந்த 81,400 புட்டுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 660. ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவும் 404ங்கிறது சாரி 404ங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடம்லாம் வரப்போ நம்ம எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இது ஒன்லி நாலேஜ் பர்பஸ்க்கு தான். ஒரு ஸ்ட்ரைக் எடுத்து நம்ம ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மேட்சிங் ஆகுது ஆகலை அப்படின்னு பிஃபோராகவே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் நம்மளுடைய ப்ரீமியம் கால்குலேஷன் வச்சு. இது எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாவே நல்ல ஒரு ரிசல்ட்டு
உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே டேட்டா தான் நம்பளுக்கு. இது எந்த ஒரு ப்ராக்ஸக்ஷன் கிடையாது. எல்லாமே ப்ரீமியம் கால்குலேட்டர் வச்சு தான் இந்த ஸ்ட்ரைக்குக்கு இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டா, ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த 856க்கு மேலே இவங்க போக முடியல அப்படின்னா, மார்க்கெட்டு கீழ வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்காது. அப்ப இந்த ஸ்ட்ரைக் இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு போனாலுமே, இந்த இடத்துல போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகுறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரைக்குக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கோம். எந்த மாரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.